என் இனிய தமிழ் மக்களே, மேடையிலே வந்திருக்கும் கலை உலக பெருந்தகைகளே, ஊடக அன்பர்களே, பத்திரிகையாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தமிழ் இன போராளிகளே, அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டு காலமாக இந்த மேடையில் வந்து போயிட்டுருக்கேன். முதல் முறையாக கிடைக்க போகையில் அதனுடைய 1 வருஷம் ஓடிச்சுங்க. அதுக்கப்புறம் இங்கே 100 நாள் ஓடிச்சு. அதுக்கு நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் கையால் விருது வாங்க இந்த மேடைக்கு வந்தாங்க. வந்தோடனே ஞாபகம்லாம் அங்கே ஒன்றே எல்லாரும் பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த காலத்து மேடை அங்கே ஒரு மூலையில் ஒரு அம்மா உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. அங்கே இருக்க மூலம் வந்து அது யார் அந்த அம்மா உட்காந்து மூச்சு விட்டு அழுதுகிட்டே இருக்குண்ணா. எங்கள் அம்மா கீழே போய் கேட்டேன், எதுக்கு வேண்டிய அழுது? இல்லைப்பா வேறு ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது, இந்த பாரதிதாசனே பேரே கேட்டுருச்சு. இந்த மண் மீதும் மக்கள் மீதும் மொழியின் மீதும் இனத்தின் மீதும் ஏன் எனக்கு ஒரு அழுத்தமான இருக்குன்னா, என் தாய் மாதிரி இந்த மண்ணும் சரி மொழியும் சரி, என் தாய் எவ்வளவு கசிந்துருகிறாளோ அதற்கு இணையானது என் இனமும் மொழியும். எனக்கு எந்த பேர் தகுதியே கிடையாது. எல்லாத்தையும் இங்கே கற்றுக்கிட்டேன். இந்த மண் சொன்ன கதை தான், இந்த மக்களை பற்றி சொன்ன கதை தான் என்னை கொண்டாந்து மேடையை எத்திச்சு இன்னைக்கு மரியாதை. அதனால் உயிர் மூச்சு கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் இனத்திற்கும் மொழிக்கும் கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டுக்கும் எங்காவது ஒரு சிறு கீரல் இருந்தாலும் விடணும். அதுக்காக தான் அரசியல் கட்சி அதுக்கு ஒரு கொடி வச்சு அவங்க வாழ்கிற வாழ்க்கை வேணாம்னு சொல்லி தான் தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவைன்னு ஆரம்பித்தேன். அது ஒரு 10-20 உணர்வுள்ள இயக்குநர்கள் ஒன்று கூடி மிகப்பெரிய பலத்தை கொடுத்து விட்டார். நான் எதை பற்றி இந்த மேடையில் பேசக்கூடாதுன்னு அதையே பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மேடைக்கான நாகரிகம் இங்கே பார்த்ததையும் இங்கே நான் ரசித்ததையும் தான் புரிந்துக்கணும். இருந்தாலும் இது உணர்வுள்ள மேடை. இந்த படமே அதனுடைய பின்னணியில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த இயக்குநருடைய உணர்வுக்கும் இப்போ கடைசியில் வந்து அவங்க தலை நிமிர்ந்து இல்லை, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து அவங்க சொல்லும்போது நான் வெறுமனே சொல்லலை. ஏதோ ஒரு நடிகனா ஒரு கதாநாயகனா ஏதோ இந்த மக்கள்கிட்ட கொண்டு பூச்சாண்டி ஆடுங்கிறதில்ல, உண்மையிலேயே அழுத்தமான ஒரு உணர்வை இங்கே சரியாக வெளிப்படுத்தணும். தமிழன் என்று சொல்லலாம். அதை கூட சொல்லும்போது இப்படி சொல்லுங்கள், தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய சொல்லி ஏற்கனவே தலை நிமிர்ந்துதான் உங்களுக்கு எவனுக்கும் தலையை சாய்க்கின்ற தகுதி இல்லைன்னு உடையது. நம்ம தலை நிமிர்ந்துதான் நிற்கணும் இன்றைக்கும் சரி. இல்லைன்னா நம்ம இவ்வளோ பேச முடியுமா? இவ்வளோ அழுத்தமாக இவ்வளோ பெரிய போராட்டத்தை சந்தித்திருக்கிறீர்கள். ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், ஐபிஎல்லாக இருக்கட்டும், இன்னைக்கு கல்லணையாக இருக்கட்டும், நாளைக்கு நடக்க போகிற கௌதம் செய்ய போகிற நீட் இது தேர்வு வேணாம் அப்படிங்கிறது பெரிய போராட்டம் பண்ண போகிறான். இதெல்லாம் நாம் தலை நிமிர்ந்து நிற்கின்ற ஒரு காரணத்தினால்தான். இல்லை என்றால் பயந்திருந்தால் பதுங்கி இருப்போம். எதற்கும் பயப்பட தேவையில்லை. அது சத்யராஜ் சொன்னார், இராணுவத்தையே கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஏன் நாங்கள் ரெய்டு வண்டி அனுப்பிச்சு நீங்கள் பயந்துருவீங்களே உங்களுக்கு. அப்போ எந்த நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம்? நம்மளே பயமுறுத்துறது. அவன் கைக்கூலி யார்? கௌதம பாரத ராஜா அந்நிய நாட்டின் தூதுவனா, அந்நிய நாட்டின் தூதுவன். அவன் நான் அந்நியன் தான், தமிழ் உங்களுக்கு அந்நியம் ஆகினால் நான் அந்நியன், நான் அந்நியன் தான். ஏன்னா தமிழ் உங்களுக்கு அந்நியமாக இருக்கிறோம். இதிலே நான் காட்டுப்பெயர் காளி சில விஷயங்கள் எனக்கு உடன்பாடு, சில விஷயங்களில் இந்த தலைப்பு வைக்கிறது இருக்கே அது ரொம்ப
அது ஒன்று நீங்கள் அதில் என்ன இதில் வச்சு தலைப்பு வைப்பதில் பார்த்தீங்கன்னா அங்கே குத்து இங்கே குத்து மேலே போடு கீழே போடு தலைப்புகளுக்கு எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. இந்த தலைப்பை சொல்ல ஜெனரலாக இப்போ காட்டுப்பைய காளி உண்மை ஒரு கண்ணியமான காளின்னு சொல்லிப்பாரு, கண்ணியத்தையும் கடமைக்கும் உள்ள காளி. காட்டுப்பைய காளி சொல்லும்போதே நம்மளுக்கு நான் ஒரு கதை அப்படி தான் அன்றைக்கி காட்டுப்பைய காளி அந்த பண்ணி நாட்டை ஆளுங்கலாம். நீங்கள் பாருங்கள், அது ஏதோ ஒரு படத்தை கொடுத்து நம்ம வசனம் கொடுத்து நாமளே வசனம் சொல்லி கொடுத்து நாமளே பாட்டு சொல்லி கொடுத்து நாமளே மக்களை சொல்லி கொடுத்து ஊன்னு கத்தை விட்டு கையில் 2 செயினை கொடுத்து மக்களையெல்லாம் முட்டாளாக்கி போஸ்ட் போட்டோன்னே நல்ல வேலை இந்த படத்தில் எங்கேயும் நான் இப்படி பார்க்கல. இல்லைன்னா பாருங்க, அது என்ன கொடூரமா கடைசியில் நாட்டை ஆள்னு வந்துடுறீங்க. அவன் பாவம் விவரம் கட்டவே இன்னும் பாருங்க முட்டாளாக்கி வச்சிருக்கான். அவனுக்கு பாலாபிஷேகம் எவ்வளவு, ஏன்னா அதை போய் தடுத்து நிறுத்தியிருக்கணும். அன்னைக்கு பாலாபிஷேகம் பண்ணாது, நாளை போடாதே கட் அவுட்டுக்கு, கண்ணியமாக படம் பார் சொல்லியிருந்தா பேசாமல் வந்திருப்போம். அவனை கிளப்பி விட்டு மேக்ஸிமம் முட்டாளாக்கிட்டு இப்போ நான் வர்றேன்னா அவன் என்ன பண்ணுவான், வா வான்னு தான் கூடுவான். ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலை. சினிமாவிலிருந்து நானே பேச வேண்டியது. சரி விடுங்க. இயக்குனர் யுரேகா உண்மையிலே நான் தான் பார்க்கும்போது என்ன 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 ஒரு புளிய வாரம் பண்ணுற மாதிரி அந்த ஜவுளியை பாருங்கலாம் அந்த காலத்து இப்படி வருவாங்க. இவர் சினிமா டைரக்டருங்க. அப்புறம் தான் கேட்டேன், பேச்சை கேட்டேன், அதுக்கு முன்னாடி என்ன படங்கள் எடுத்துருக்கேன்னு கேட்டேன். எனக்கு பிடித்த சேப்புன்னு சொல்லி அந்த ரொம்ப அற்புதமாக ஒரு துணிச்சல் எனக்கு இந்த பேசும் பொழுது தான் அவன் முழு அடையாளம் எனக்கு தெரிஞ்சு. இட்ஸ் கிரேட். இதை ஒரு சினிமாவை இப்படி பண்ணி அப்படி பண்ணி ஜெயிச்சு வரலாமாங்கிறத காட்டிலும் உள்ள ஒரு பேர்னிங் உள்ள ஒரு எரியும் பற்றி எரியும். அதை வெளிப்படையாக சொல்கிறதுக்கு இந்த ஊடகத்தை பயன்படுத்தியிருக்கே கிரேட். ஏன்னா இதை என்ன சொல்லி வேணாலும் ஜெயிச்சு இதை ஒரு தொழிலாக வச்சு வாழ்ந்துடலாம். நீ அப்படி இல்லை. அதை சிவப்புலகு பற்றி படம் எடுத்த எனக்கு ரொம்ப நாள் ஒரு இது உண்டு, அதை ஒரு நியாயப்படுத்த வேண்டும். இப்போ கல்கட்டாவில் இருக்குது, பாம்பேயில் இருக்குது. பாலியல் கொடுமை மிக கொடூரமான ஒரு விஷயம். அதில் இப்போ சமீபம் என்னன்னே புரியல, இந்தியா முழுவதும் நடந்துட்டுருக்கு. ஒரு வேளை இந்த ஆட்சி வந்த பின்னாடி நீங்கள் பாருங்கள், 8 வயசுக்குள்ள அது என்ன கொடூரம்னு எனக்கு தெரியல, அது நம்பவும் முடியல. இது புனையப்படுகிறதா பொய்யாமல் இல்லை நடந்திருக்கு. மனிதனுக்கு மிருகங்கள் தூங்கி கொடுக்கும். உள்ளே மிருகம் ஆல்வேஸ் ஸ்லீப்பிங் இன்சைட், இட் வில் கம். எப்போ வரணுமோ அப்போ வரும். இந்த மிருகம் அது தூங்கும். ஆனால் அது எல்லாமே எல்லா இடங்கள்லையுமே மிருகம் எழுந்திருக்குது. அங்கே தான் பயமாக இருக்குது. அவன் ரொம்ப அதை சொல்வதற்கு ரொம்ப துணிச்சல் வேணும். எங்களுக்கு இது வேணும், ஒரு வடிகால் இல்லை, ஆகையினால் இது வருகிறதோ என்று ஐயப்படு. வடிகால் இருந்தாலும் வரும். இந்த நாய்களை திருத்த முடியாது, அதற்கு வேறு வழிகள் தான் இருக்கிறது. ஏன்னா இதுக்கு ஒரு கோர்ட்டு, அதுக்கப்புறம் விசாரணை, அதுக்கப்புறம் சாட்சியங்கள், அதற்கப்புறம் தண்டனைங்கிறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். தெரிஞ்சிருச்சா இப்படி தான் தெரியுது. ரொம்ப தெளிவாக தெரியுது. சுற்று 1000 பேரை கூட்டி வச்சு சொல்லணும். ஒரு பீச்சிலேயோ பொது இடங்களில் மக்களுக்கு அழைப்பு விட்டு இவனை சுடுகிறோம். ஏன்னா இதுதான் பாலியல் வன்கொடுமை. இதை
போட்டு பண்ணி அப்புறம் ஒரு 8 வருஷம் கழித்து பாலியல் வன்மங்களுடைய செய்ததாக கூறியது சரியாக நிரூபிக்கப்படவில்லை என்பதால் சாட்சிகளாக வெளியே வந்துடும். இப்போ நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் கிடையாது. ஒரு நீதிமன்றம்ன்றது இப்போ எல்லாம் நான் கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு தீர்வு கிடைக்கும்னு போகிறோம். ரொம்ப கொடுமையாக இருக்குது வீட்டில் அப்படின்னு. கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் கோயிலில் 2 குடும்பம் இருந்துச்சு. அது மாதிரி தான் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனால் நீதியே இல்லை. உச்சநீதிமன்றம் நீதி எது சொன்னான்னு சொல்லி 1 மாதம் கழித்து ஸ்கீம்ங்கிறது ஒருத்தன் அடுத்தது இல்லை, அதனால உங்கள் வாயிலா கேட்கலாம். இதுக்கப்புறம் 3ஆம் தேதி எப்படி நாங்கள் சொல்லிடுவோம் ஸ்கீமை பற்றினா, அதுக்கு 3ஆம் தேதிக்கு மேலே இருந்தால் வாய்தா கேட்குறோம் 2 வாங்கணும். என்ன விளையாடுறாங்க பார்த்தீங்களா உச்சநீதிமன்றம். யாருன்னா இந்த மேலாண்மை, காவிரி மேலாண்மை வேணும் நம்ம சொல்கிறோமே, இவங்க இருக்கிற காலத்தில் காவிரி மேலாண்மை வச்சா நம்பிக்கையை ஏற்று போயிடும். ஏன்னு கேட்டால் உச்சநீதிமன்றத்தில் இருப்பவன் மிக தெளிந்த மனிதனாக இருக்க வேண்டும். அவன் நடுநிலையாக இருந்து ஒரு கடவுளுக்கு அடுத்தபடியான ஒருவன் தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்க வேண்டும். நான் கைப்பிடித்து வைத்தவன் எப்படி அவன் பொது மனிதனாக இருப்பான்? இப்போ அங்கே அதுதான் நடந்துட்டு இருக்கு. தீபக் மிஸ்ரா அவர் தூக்கி போடுங்கன்னு சொல்லி பார்த்தா நடக்கல. என்ன நீ வச்ச ஆள் அவர் நாளைக்கு மேலாண்மை தீர்வு வச்சா கூட நீ இந்த மாதிரி உங்களுக்கு சாதகமாக தான் வைப்பீங்க. எப்படி எங்களுக்கு சாதகமாக வைப்பீங்க? வைக்க மாட்டோம். இது அறவழியில் போராடி பார்க்கும். இல்லை என்றால் தமிழகம் வேறு வழியிலே போராடும். கௌதம்